பண்டிகைக்கு வெளியாக இருந்தது. இந்த நிலையில் தணிக்கை குழுவின் மறு ஆய்வு குழு முன் படம் ஆய்வில் உள்ள நிலையில் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி சட்டவிரோதமாக இணையதளத்தில் முழு படமும் வெளியானது. இது தொடர்பாக அசோக் நகர் போலீசில் பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்டு வந்தாங்க. மேலும் கைது நடவடிக்கையை மேற்கொண்டும் வராங்க. இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பா தனக்கு முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு பிரபல ஃப்ரீலான்சிங் எடிட்டரும் பிரபல ஜவுளி கடை மேலாளருமான திருவேற்காட்டை சேர்ந்த உமாசங்கர் என்பவர் சென்னை ஹைகோர்ட்ல மனு தாக்கல் செய்திருந்தாரு. இதுல அவருக்கு முன்ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கேவிஎன் புரொடக்ஷன் தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்னிலையில விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் பால் கனகராஜும், தயாரிப்பாளர் தரப்புல வக்கீல் விஜயன் சுப்பிரமணியனும், போலீஸ் தரப்புல வக்கீல் முகிலன் ஆகியோர் ஆஜரானாங்க. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அளித்த தீர்ப்புல உமாசங்கருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யறதா உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க.